கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ட்ரைப்ஸ் ஊடகவியலாளர் கரிகாலன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தோழர். சீமான் அவர்கள் ஈழத்துக்கு சென்று பல நாட்கள் பல ஹோட்டல்ல சாப்பிட்டிருக்காரு. குறிப்பாக அங்கு பிரபாகரன் அவர்களா சமைத்து கொடுக்கக்கூடிய ஆமைக்கறி, இட்லி கறி, சூசை அவர்கள் வீட்டுல பல வகையான அறுசுவை உணவு, கடைசியா இட்லி தோசை வரைக்கும் சாப்பிட்டு முடித்த கதையை தாண்டி தற்போது ஒரு 15 வருட இந்த ஒரு பித்தலாட்ட போட்டா இன்னைக்கு அம்பலமாயிருக்கு. குறிப்பாக அந்த புகைப்படத்தை வரைந்த எடிட் செய்து கொடுத்த சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இவர் ஒரு பிராடு பையன்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. நீங்க பல நேரங்கள்ல சீமானை அம்பலப்படுத்திட்டு வர்றீங்க. இந்த ஒரு புகைப்படத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சீமானுடைய அரசியல் எதிர்காலத்துல என்னவாகும்? அதாவது சீமானினுடைய அரசியலில் இது 100% ஒரு உண்மையான சம்பவம் இருக்குது. பிரபாகரனை இவர் போய் பார்த்த, இவர் ஈழத்துக்கு போனது உண்மை, அங்க போய் பிரபாகரனை சந்தித்தது உண்மை. ஆனா 10 நிமிஷமா இல்ல 1 மணி நேரமா 2 மணி நேரமா எவ்வளவு நேரம் அப்படின்றதுதான் எல்லாரினுடைய கேள்வியாக இருந்தது. அவர் என்ன செக் பண்ணிட்டு பிரபாகரனை பார்க்க அனுப்பிச்சிருப்பாங்க. அவர் உள்ள போய் பேசி இருந்துட்டு திரும்ப வெளில வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கலாம், அவ்வளவுதான் சந்திச்சிருப்பாங்க. புலிகளோட அந்த பதிவேட்டத்திலேயே அப்படிதான் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு ஆதாரத்தோட எல்லாம் இவரு தோழர் குளத்தூர்மணி சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாம் உண்மை, எவ்வளவு நேரம் தான் சந்திச்சாங்கன்றதான் டவுட்ன்ற அளவுலதான் இது வரைக்கும் இருந்துச்சு. இப்ப சந்திச்சதே டவுட் தான். அந்த போட்டோவே பொய்யாக சித்தரிக்கப்பட்டது, எடிட் செய்யப்பட்டது அப்படின்ற உண்மையை இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் தெளிவா சொல்லிருக்கிறாரு. அதற்கும் அவர் ஒரு ஆதாரத்தை குறிப்பிடுறாரு. சீமானுக்கு பின்னாடி இங்க நிழல் இருக்குது, பிரபாகரன் அவர்களுக்கு பின்னாடி நிழல் இல்லாம இருக்குது, நான் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா வைக்கணுமா அப்படின்னு வைக்காம விட்டேன் அப்படின்னு ஆதாரத்தோடு இந்த உண்மையை வெளியில் போட்டு உடைத்திருக்கிறார். மாமா பைய சாட்டை வாய் திறந்திருக்கிறானா? வாய் திறக்கல. இவன் கறிக்கிஞ்சி இடுமானம் கார்த்தி, கண்ணாபரேஷன் கார்த்தி பெரியாரினுடைய கருத்துக்களை ஒட்டி வெட்டி திரித்து சமூக வலைதளங்களில் பரப்புகின்ற ஒரு பாலியல் பொறுக்கி இடுமானம் கார்த்தி இது வரைக்கும் இதை பத்தி என்ன பேசியிருக்கானா? அப்படியே சைமன் ஆமா ஓட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான், வெளியே பேச வேண்டியதானே? அவனுடைய 15 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுக்கு, அந்த அயோக்கிய புரோக்கர் வேலைகளுக்கு, பாஜகவிற்கு பாதம் தாங்கிய வேலைகளுக்கு இன்றைக்கு இந்த ஒரு புகைப்படம் பொய் என்ற அந்த செய்தியால் எல்லாமே நொறுங்கிடுச்சு. ஆனா அவனுக்கோ அதான் சொல்ல வந்தேன். ஆனா அவனுக்கோ நாம் தமிழர் கட்சியினருக்கோ இதனால சூடு சொரணம் வந்துருமா அப்படின்னா கட்டாயம் வரப்போறது இல்லை. ஏன்னா அவனுக்கு யாருமே சோறு திங்கிறவனும் கிடையாது. அவனுங்களுக்கு மண்டையிலேயே மூளை அல்ல, மாட்டு மூளைதான் இருக்குது. எப்படி சங்கிகளுக்கு மாட்டு மூளையோ அதே போல ஒரு மாட்டு மூளைதான் இந்த நாம் தமிழர் தம்பிகளுக்கும் இருக்கிறது. அதாவது நாம் தமிழர் கட்சியோட கொள்கை அறிக்கை அதுல எழுதியிருக்கானுங்க, அவங்களுடைய தேசிய பாடகம் எது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி சங்கிகளுக்கு ஒரு தேசிய பானம் இருக்குது. அது என்ன? மாட்டு மூத்திரம். அதை கைய வச்சு குடிக்கிறது, தலையில தெளிச்சுக்கிறது, அதுல குளிக்கிறது. இதுதான் சங்கிகளினுடைய அந்த இந்து மத கலாச்சார இந்து பாரம்பரிய அறிவு இது அவனுங்களுக்கு. அதே மாதிரி இவனுங்களும் தங்களுடைய கொள்கை கோட்பாட்டு ஆவணத்துல சீமான் எழுதி வச்சிருக்கிறான். மாட்டு மூத்திரம் என்பது 400 வகை நோய்களுக்கு தீர்வை தரக்கூடியது, மாட்டு மூத்திரத்தினால் புற்றுநோய் வரை சரியாகும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். யோசிச்சு பாருங்களேன், மாட்டினுடைய கழிவு அது எப்படி மருந்தாகும்? இன்னும் மாட்டுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் டபுள் மடங்கு அந்த கழிவுல இருக்க போகுது. இப்ப இது இப்படி இருக்கும் பொழுது இவன் கூச்சமே இல்லாம இந்த மாட்டு சிறுநீரில் இருந்து நான் இதை கண்டுபிடிக்க போறேன், அதை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு மாட்டு மூத்திரத்தில் இவன் இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு இருக்கிற ஒரு அரசங்கி. இன்னும் இந்த சங்ககிரி ராஜ்குமார் சொல்ற தகவல்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. செங்கோட்டையன் அப்படின்னு சீமானோட ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் தான் இப்படி சீமானுக்கு நாளைக்கு பிறந்த நாள், அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும், அதற்காக சீமானும் பிரபாகரனும் இருக்கிற மாதிரியான புகைப்படங்களை ஒன்றா சேர்த்து கொடு அப்படின்னு சொன்னாரு அப்படின்றாரு. சொன்னதோட மட்டும் நிக்கல, அந்த டிவிடி இல்ல, அப்பெல்லாம் டிவிடி தானே அதிகமா யூஸ் பண்ணது 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. டிவிடியில பிரபாகரனோடு இயக்குனர் மகேந்திரன் அவர் உண்மையா போயிட்டு வந்தவர். இப்படி உண்மையா போயிட்டு வந்தவங்க பிரபாகரனோட நிக்கிற மாதிரி இருக்கிற போட்டோஸ் எல்லாம் ஒரு ஃபோல்டர் ஆகும். இன்னொரு ஃபோல்டர்ல சீமான் அங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறத அவர் பார்த்து பேசுற மாதிரி, கை கட்டி இப்படி நிக்கிற மாதிரி, அப்படி
அமாவாசை, அமைதிப்படை அமாவாசை ஞாபகம் வருதா இல்லையா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து அமாவாசை ரஞ்சித். ஆமா, தேங்காய் மூடி கறந்துகிட்டு தெருவுல திரும்பிட்டு இருப்பான். அதான் அக்கா விஜயலட்சுமியே வந்து சொன்னாங்க, அது எப்படி மதுரை ராயல் கோர்ட் ஹோட்டல்ல ரூமை போட்டு 8 முறை கர்ப்பமாக்கி கருக்கலைப்பு செய்து அவங்களுடைய சொத்து பணம் நகை எல்லாத்தையும் எப்படி ஆட்டை போட்டான்னு அவங்க தெளிவா சொன்னாங்க. அப்படி இருந்த ஒரு தெருப்பொறுக்கி, ஒரு பாலியல் பொறுக்கி அடுத்து ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவர் ஆகிறான். அதுக்கு ஆதாரமாக எது இருக்கிறது? பிரபாகரனை அவன் சந்தித்தான் அப்படின்ற அந்த புகைப்படம். இப்ப இந்த புகைப்படம் உருவாக்கன்றது இப்படிதான் நடக்குது. இவரே அங்க வந்து பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி அமைதிப்படை அமாவாசை கடைசியா சீட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சிட்டு மணிவன் எட்டி வைப்பான்ல, அதே மாதிரி காலமெல்லாம் இந்த திராவிட இயக்கங்கள், குறிப்பாக குளத்தூர் மணி, ஆசிரியர் வீரமணி, இவர் கு ராமகிருஷ்ணன், இப்படி பலரும் வந்து திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், வைகோ, சுப்புலட்சுமி ஜெகதீசன் உள்ளிட்ட பலரையும் நம்ம வந்து சொல்ல முடியும். அவர்களுடைய உழைப்பை எல்லாம் அவங்க எல்லாம் போராடி புலிகளுக்கு அவ்வளவு செஞ்சாங்க, சொத்தை விட்டு அவ்வளவு செஞ்சாங்க. இவன் ஒண்ணுமே பண்ணாம அவங்க என்னென்னலாம் உழைச்சு சம்பாதிச்சு வச்சிருந்தாங்களோ அதை எல்லாத்தையும் மொத்தமா திருடிக்கிட்டான். ஏதோ இவன் தான் ஈழத்துக்கு அத்தாரிட்டி மாதிரி அந்த பெயரை புகழை திருடி கொண்ட ஒரு அயோக்கியன். அவங்க பெயருக்காகவும் புகழுக்காகவும் அதை செய்யலன்னு வைங்களேன். ஆனா உண்மையா செஞ்சுட்டு அவர்கள் இன்றைக்கு புலிகளுக்கு ஏதோ அவர்கள் எதிரி போலவும் இன துரோகிகள் போலவும் இவன் தான் யோக்கியம் போலவும் இருக்கிறான். அதனாலதான் சொல்றோம் இவன் ஒரு அமாவாசை. ஆனா அமாவாசை அந்த படத்துல வந்து சூசைட் பண்ணிட்டு தான் சாவான். அதே மாதிரியான சம்பவம் தான் இந்த சைமன் செபாஸ்டினுக்கு நடக்க போகுது. இல்ல சீமான் அது மாதிரி பண்றதுக்கான தயார் நிலையில எது இருக்காரா? அப்படி இருக்காரா என்னன்னு தெரியல. உண்மையிலேயே சூடு சொரண சோத்துல உப்பு போட்டு இல்ல சோறு தான் திங்கிறாருன்னா அவன் வந்து என்னைக்கோ செஞ்சிருப்பான். அவன் இதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டான். விஜயலட்சுமி கேஸ்ல வந்து ஆஜராகிறா, பொண்டாட்டி பக்கத்துல வச்சுக்கிட்டு சொல்றான், உனக்கு பழகிறதுக்கு பொண்ணுவே கிடைக்கலையா? நம்ம பிள்ளைகளை எவ்வளவு பொண்ணுங்க இருக்கிறாங்க, நீ அங்க பழக வேண்டியதானே, ஏன் விஜயலட்சுமி கிட்ட போனேன்னு வந்து ஒரு பொண்டாட்டி கேட்கிறான்னா அது என்ன மாதிரி குடும்பமா இருக்கும்? அவங்கள்ட்ட எல்லாம் சூடு சொரணை அதெல்லாம் எதிர்பார்த்தோம்னா நமக்கு ஏதோ மனநல பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். இப்போ அந்த புகைப்படத்துக்கு வருவோம். இப்ப இப்படி சேர்த்து கொடுத்துட்றாங்க சீமான்கிட்ட. கொடுத்த வேண்டி ஜூனியர்களிடம் இந்த மாதிரி பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தா இந்த போட்டோவையும் கொடுக்கிறது. கொடுத்து பாருங்க அண்ணன் வந்து தலைவரை சந்திச்சுட்டு வந்தது இந்த போட்டோ அப்படின்னு போட்டோ கொடுத்து அதை வந்து பத்திரிகைகள்ல பிரிண்ட் பண்ணி போட வைக்கிறது. இப்ப எப்படி ஒரு போர்ஜரி வேலை பார்த்திருக்கான் பாருங்க. அப்ப சங்ககிரி ராஜ்குமார் வந்து அந்த செங்கோட்டையன் கேட்டிருக்காரு, என்னங்க நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன், பேப்பர்ல பார்த்தா இது உண்மையிலேயே போய் சந்திச்சு புகைப்படம் மாதிரி காட்டுறாங்களே அப்படின்னு அவரு கேட்டிருக்காரு. செங்கோட்டையன் அதுக்கு என்ன தெரியுமா சொல்லிருக்கிறாரு, விடுங்க தம்பி, உங்களுடைய திறமையால் உருவாக்கப்பட்ட இந்த புகைப்படம் ஒரு அரசியல் கட்சி தலைவரை உருவாக்குது, ஒரு ஈழத்துக்காக தமிழ் தேசியத்திற்காக போராடுகின்ற ஒரு தலைவரை உருவாக்குதுன்னா அதுக்கு நீங்க பெருமை தானே படணும் அப்படின்னு இருக்கிறாங்க. உண்மையிலேயே இது எவ்வளவு இப்படிதானே தம்பிகள் இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க. இப்ப கூட அவனுக்கு என்ன நினைப்பானுங்கன்னா, அண்ணன் வந்து 1000 தான் இருந்தாலும் அவரு தானே பிரபாகரனை பத்தி இப்ப வரைக்கும் பேசுறாரு, அவரு தானே தெலுங்கர்களை, திராவிடர்களை, பெரியாரிஸ்டுகளை எல்லாரையும் கடுமையா எதிர்க்கிறாரு, அவரு பின்னாடி நிக்கிறதானே நம்ம வந்து சரியா இருக்கும், அண்ணன் பார்த்தாரு பார்க்கலன்றது கூட நமக்கு முக்கியம் இல்லை. அண்ணன் பேசுற இந்த அயோக்கியத்தனமான பார்ப்பன பாஜகவிற்கு சேவை செய்கின்ற அரசியல், அந்த அரசியலை புரியாம அண்ணன் வந்து எது சொன்னாலும் சரி அப்படின்னு தலையாட்டுவானுங்க. அந்த நிலைமைக்குதான் இருக்கிறானுங்க இப்ப. ஆனா சங்ககிரி ராஜ்குமார் வந்து செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான். இந்த படம் வந்து பொய்ன்றத வெளிப்படையாக வந்து அறிவிச்சிருக்கணும். கிட்டத்தட்ட 15 ஆண்டு அவன் 8% வாக்குகள் வாங்கின பிறகு இன்னைக்குதான் வந்து பேசுறாங்க. அவன் என்ன பெரியார இன்னைக்குதான் குறைச்சு பேசுறானா? ரொம்ப நாளாவே இப்படிதான் பேசிட்டு இருக்கிறான். இப்ப இவ்வளவு நாள் தாமதிச்சது ஒரு தவறான விஷயம். ஏற்கனவே நம்ம ட்ரைப்ஸ் பேட்டியில மூத்த வழக்கறிஞர் லட்சுமி ராய் அவர் சொன்னாரு, இந்த புகைப்படமே போலியாக தயாரிக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான், எடிட் செய்யப்பட்ட ஒரு புகைப்படம் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. தோழர் குளத்தூர் மணி கூட அந்த புகைப்படத்திலேயே ஒரு சர்ச்சை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல அவர் போனதாவே வந்து ஒத்துக்குவோம், போட்டோ எடுத்ததாவே ஒத்துக்குவோம் அப்படின்ற வரைக்கும் சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு வந்து இத கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கணும், பெரியார பத்தி பேசிட்டாரு அதனால வந்து சொல்றேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. இப்ப என்னைக்கு திராவிட இயக்கத்துக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தானா அன்னைக்கே இவங்க வெளில வந்து சொல்லிருக்கணும்,
அப்படி சொல்லியிருந்தா இன்னைக்கு வந்து சீமான் ஒரு ஆளாகி ஒரு 8% வாக்குகள் வாங்கிட்டு பெரியாரை பற்றி குருமூர்த்தி பாராட்டுறாரு, அண்ணாமலை பாராட்டுறாரு, ராஜா அவர் என்னுடைய நண்பர் சீமான், அவரை தொட்டா நான் வந்து போராட்ட களத்துக்கு வருவேன் அப்படின்லாம் இந்த படத்துல இருக்கு. இது வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்ல சீமானு? இல்ல அவர் முழு சங்கையை அன்னைக்குதான் மாறிக்கிட்டு வர்றாரோ? இல்ல ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, தீவிரமாக தமிழுணர்வை பேசிக்கொண்டு, தமிழை பேசிக்கொண்டு, அதை வைத்து திராவிட இயக்கத்தை எதிர்க்க வேண்டும். திராவிட இயக்கம் எப்படி உருவானுச்சு? தமிழினம், அதனுடைய விடுதலை, இதை நோக்கிதான் வந்து திராவிட இயக்கங்கள் வந்து உருவானுச்சு. அதே போல ஒரு போலியாக ஒன்றை வந்து உருவாக்கி தமிழினம் பேசுற ஒண்ணை வச்சு இதை வீழ்த்துறது. அதுக்கு காரணமா இந்த ஈழ இனப்படுகொலையை ஒரு அடிப்படையாக ஒரு பேஸ்மெண்டா வந்து வச்சுக்கிறது. அதன் மேலதான் நாம் தமிழர் கட்சியை கட்டி எழுப்புறாங்க. குறிப்பாக சோ ராமசாமி, ஆடிட்டர் குருமூர்த்தி, இவங்க 2 பேரும் தான் தினத்தந்தி ஓனர் சீபா ஆதித்தனாரனுடைய மகன் சிவந்தி ஆதித்தனாரை பார்த்து இந்த நாம் தமிழர் கட்சியை, சீமான்னு ஒரு இயக்குனர் இருக்கான், அவன் வந்து நான் படங்கள் எடுத்தான் எதுவும் ஓடல, நல்ல தமிழ் உணர்வு உள்ளவன், அவன்கிட்ட இந்த கட்சியை கொடுத்தீங்கன்னா அவன் இந்த கட்சியை நல்லா எடுத்துட்டு போவான், உங்க அப்பாவோட கட்சி ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு அவங்கதான் வந்து அட்வைஸ் பண்றாங்க. அட்வைஸ் பண்ணி சீமானுக்கு கட்சியை வாங்கி கொடுக்குறாங்க. அப்ப பாக்குறப்பதான் சிவந்தி ஆதித்தனாருக்கு யார் இந்த பையன்னு தெரிய வருது. அந்த பையன் வந்து நாடார் சங்க மாநாடுகள்ல எல்லாம் போய் அங்க சுத்திட்டு இருப்பானோ, அந்த மாநாடுகள்ல இந்த பையனை நான் வந்து பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சிவந்தி ஆதித்தனார் சொல்லி அந்த கட்சியை கொடுக்குறாப்புல. கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் சோ ராமசுவாமியும் குருமூர்த்தியும் இவன் கட்சி நடத்துறதுக்கு பணம் கொடுங்க, இவனுக்கு வந்து உங்க பத்திரிகையில இடம் கொடுத்து இவனை வந்து பிரபலமாக்குங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதன் அடிப்படையில் தான் தந்தி டிவியில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மக்களால் நான் அப்படின்னு நினைக்கிறேன், அப்படி ஒரு தலைப்புல ஒரு ப்ரோக்ராம 1 hour அவன்கிட்ட கொடுத்தாங்க. இந்த நீயா நானா டிபேட் நடக்கும்ல ப்ரோக்ராம் மாதிரி, அந்த ப்ரோக்ராம் மாதிரி அவனுக்கு வந்து கொடுத்தாங்க. அவ்வளவு விளம்பரம் பண்ணாங்க. ஒரு வருஷத்துக்கு மேல அந்த ப்ரோக்ராம் வந்து டெலிகாஸ்ட் ஆனிச்சு. அப்ப சீமான் வந்து இப்படித்தான் RSS பிஜேபி கும்பலால், பார்ப்பன கும்பலால் களமிறக்கி விடப்பட்டான். ஜெயலலிதாவோட வளர்ப்பு நாயா இருந்தான், சசிகலா நடராஜன் அவங்க போடுற பிஸ்கட்டுக்கு வாலாட்டிட்டு இருந்தான். இப்படி அவனுடைய அரசியல் வரலாறுன்றதே முழுக்க பிழைப்பாதம் மட்டும்தான். அதுக்கு முன்னாடியே திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பச்சை தமிழன் கேப்டன் விஜயகாந்துக்கு பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தான். அதுக்கு பிறகு ஜெயலலிதா சசிகலா அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணான். இப்படி இவன் ஒவ்வொரு நேரமும் ஒரு ஏவல் நாயாக, எலும்பு துண்டுக்கு வாலாட்டுகின்ற ஒரு நாயகத்தான் இந்த சீமான் இருந்திருக்கான். இன்னைக்கு கூட வந்து சீமான் அவர்களுடைய அந்த திரள் நிதி வசூல், அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் வந்து மதுரையில இருந்து ஒரு நபர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், இத்தனை நாளா எங்களை வந்து ஏமாத்தி திரள் நிதி பிடிக்கிற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த கருத்தை எப்படி சார் பார்க்கலாம்? இல்ல, இதுல நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனா இது மிக முக்கியமான குற்றச்சாட்டு தானே. இந்த ஒரு புகைப்படத்தால் தான் சீமான் இன்றைக்கு வந்து ஈசிஆர் கடற்கரையில் 2.5 லட்சம் வாடகை உள்ள ஒரு வீட்டில் 15 வேலையாட்கள், இசுசு காரு, பல 5 கார்கள், இப்படி சுகபோகமான வாழ்க்கைய இந்த ஒரு விஷயத்தை வச்சுதானே அனுபவிச்சுட்டு வர்றான். அதனால அவன் மீது நடவடிக்கை எடுப்பதில் எந்த தவறுமே இல்லை. இன்னொன்னு, உலகத் தமிழர்கள், உலகம் முழுக்க இருக்கிற ஈழத்தமிழர்கள் அவர்கள் வந்து புரிந்து கொள்ளணும் இவனோட யோகிதை என்னன்னு. ஆனா அவங்கள பெரும்பாலானோர் ஒரு சங்கி மாதிரி சிந்திக்கிறார்கள், சைவ வெறி கொண்டவர்களாக இருக்கிறார்கள், சாதி வெறி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த பிரச்சனை வந்து இருக்குது. இன்னும் தமிழ்நாட்டை ஒப்புகையில அவங்கள்ட்டதான் கொடூரமான அந்த சாதிய சிந்தனை எல்லாம் இருக்குது. அதெல்லாம் மாத்திக்கிட்டு ஒரு பெரியார் வழியில் வந்து சிந்தித்து செயல்படாமல் வந்து அவர்களுக்கு எந்த தீர்வு இருக்க போறது இல்ல. சீமான் மாதிரி ஆளான ப்ரமோட் பண்ணி, சீமான் போன்ற நபரை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியலில் வந்து தலையிட்டுக்கிட்டு தேவையில்லாம வந்து குட்டையை குழப்புற வேலையை வந்து இந்த ஈழத்தமிழர்கள் நிறுத்தி கொண்டு அவர்களுடைய விடுதலைக்கு என்ன செய்யணுமோ அதை பத்தி சிந்திக்கணும். புகைப்படமானது வந்து அம்பலப்பட்டுருச்சு. சீமான் அவர்களுக்கு வந்து சவுக்கடி கொடுத்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து தற்போது நடைபெற்றிருக்கு. எதிர்காலத்துல சீமானுடைய அரசியல் வாழ்க்கை என்ன ஆகும் சார்? இல்ல, சீமானோட அரசியல் வாழ்க்கையெல்லாம் ஒன்னும் ஆக போறது இல்லை. எல்லாருமே வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஆளா நின்ன வெட்டி வந்து இவ்வளவு உண்மைகளையும் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு மக்கள் மன்றத்தில் எடுபடும் தெரியல. ஆனா மக்கள் இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு சிந்திக்கணும். சிந்திச்சாதான் இது போன்ற போலியான மக்களை ஏமாற்றுகின்ற அரசியல்வாதிகளை
ஒழிக்க முடியும். மேலும் மேலும் இவர்களுடைய வளர்ச்சியை தடுக்க முடியும். இவர்களுடைய வளர்ச்சி என்பது மக்களுடைய வளர்ச்சி அல்ல, பாஜகவினுடைய வளர்ச்சி. பாஜகவினுடைய ஒரு ஏவல் நாய்கள், ஒரு கடி நாய்கள், ஒரு அயோக்கியர்கள் தான் இந்த சீமான் கும்பல். அதனால மக்கள் இதை புறக்கணிச்சு இவர்களை புறக்கணிக்க வேண்டும், இவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். சீமானுடைய அந்த சர்ச்சை போட்டா குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சிவா.